காலம் தொடக்கும் இன்று வரை மருந்தாகவும் உணவாகவும் பயன்பாட்டில் உள்ள ஒரு பொருள்தான் தேன். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது இதனுடைய தேன் கூடு பற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு பெரிய ஒரு ஆவல். அது சம்பந்தமாக ஆராயும் போது அந்த தேன் கூட்டில் பல விந்தைகள் வியப்பு தரக்கூடிய விடயங்கள் காணப்படுகிறது. அதில் தேன் கூட்டை பார்க்கல அதில் வசிப்பவர்களை பொதுவாக பார்த்தா ஒரு ராணி இருக்கும், ஒரு வேலையாட்கள் தேன், சோம்பரிகள் மற்றும் குடம்பிகள் என்று சொல்லி சிறு பிள்ளைகள். இந்த தேன் ராணி தேனியை நாங்கள் முதல்ல ராணி தேனி பார்ப்போம். அந்த ராணி தேனி எப்படின்னு சொன்னால் அது சற்று மற்ற தேனியோட பார்க்க பருமன் பெருத்ததாகவும் ஒரு ஒரு போலீஸ் ஒரு பளபளப்பு தன்மையாகவும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் பார்த்தா இது வழங்குமோ இது ராணி தேனி பிடிக்கிறது. அப்போ இந்த ராணி தேனி எப்படி தெரிவு செய்வாங்கன்னு சொன்னால் இது ஒரு அதில் இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் வாராக்கள் திடகாத்திரமானதாகும், ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராகும், மற்றும் ஒரு ஆரோக்கியமானதாகும், ஒரு எல்லோரும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக தான் தெரியும். அதில் வாராக்களில் இவங்க ஒரு ஆள் தெரிவு செய்வாங்க. தெரிவு செஞ்சு அந்த ராணிக்கு முழு பொறுப்பையும் அந்த கூட்டினுடைய முழு நிர்வாகத்தையும் அளிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த ராணியானது புணர்வில் ஈடுபடும். புணர்வில் ஈடுபடும் போது எப்படின்னா ஒரு வாழ்வில் ஒரு சிறந்த புணர்வும் அந்த புணர்வுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 1500 தொடக்கம் 2000 முட்டைகள் இடும். அந்த முட்டைகள் நிறைவுடலியாக ஒரு தேன் பூச்சியாக வருவதற்கு 12 நாட்கள் தேவைப்படும். அப்போ அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமான பார்ப்போம். அப்போ 1500 2000 முட்டைகள் விடும். அந்த முட்டைகள் அது ஒவ்வொரு நாளும் விட்டு 3 தொடக்கம் 5 வருடங்கள் இவருடைய ஆயுள் காலமாக இருக்கும். சாதாரண பூச்சியை விடவும் 3 தொடக்கம் 5 வருடங்கள் இவருடைய ஆயுள் காலமாக இருக்கும். அதன் பிறகு அந்த ஆயுள் காலம் அவருடைய முட்டை பெறும் பிள்ளை பெறும் வீதங்கள் குறையும் போது அந்த இடத்துக்கு வேறொரு ஆளை நியமிப்பாங்க, வேறொரு ராணியை. வயோதிகமானக்குள்ள அவங்க போஸ்ட்டை கொடுத்து போட்டு வேறு ஆட்டை கொடுத்துட்டு போவாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த ராணியை பற்றி பார்த்திக்கும். அடுத்த ஒவ்வொரு தலைப்பிலையும் வேலையாட்கள் தேனி அது பணிகள் என்ன, எப்படி தேன் கொண்டு வருகின்றது, கூட்டை எப்படி பராமரிக்கின்றது சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். உங்களுடைய ஆதரவை உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலும் கமெண்ட் பண்ணுமாறும் மிகவும் தாழ்மையுடன்